ஆதி பாரதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி பார்த்தோம்னா பாரதி அழைச்சிக்கிட்டு அவங்க காஞ்சிபுரத்துக்கு அவங்க போயிட்டுருக்குறாங்க. அப்போ பாரதி கேட்டுட்ருக்குறாங்க, ஆதி இது எல்லாமே உங்களுடைய பிளான் தானே, நீங்கள் தானே காஞ்சிபுரத்துக்கு என்னை அழைச்சிட்டு போகணுன்னு சொல்லிக்கிட்டு பாட்டிக்கிட்ட இந்த மாதிரிக்கெலாம் சொன்னீங்க அப்படிங்கவும் உடனே ஆதி பாரதியை பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் பாட்டி சொல்கிறது எல்லாமே பொய் தானே, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும், அடுத்து தான் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போது உங்கள் அத்தை வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஆதி நீங்கள் இப்படிலாம் போட்டு என்னை தொந்தரவு பண்ணிகிட்ருக்கிறீங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல என் விஷயத்தை இதோட விட்டுருங்க, இதுக்கு மேலே என்னை போட்டு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படிங்கவும், அப்போ திடீர்னு பார்த்தோம்னா ஆதி உடம்புல இருக்கிற வாசு வந்துருந்தாங்க. வந்ததுமே பாரதி நீ பேசாமல் வரமாட்டியா அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே உடனே வாசுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மரகத வீட்டுக்கு வரவும் ஆதியை பாரதியும் பார்த்ததுமே மரகத ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி கேட்டுட்டு இருக்கும்போது இன்றைக்கி வாசுவோட நினைவானா அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே பாரதி அப்படியே கண்கலங்கி நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ வாசுவோட ஃபோட்டோலாம் மாலையெல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு செய்யக்கூடிய அது எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் இப்போ துரம் வந்துடுவான், துரம் வந்ததுக்கப்புறமா அவன் தான் எப்போவுமே வருஷம் திதி கொடுத்துட்ருக்குறான் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே உடனே பார்த்தோம்னா அவங்க பாரதி அழுதுகிட்டே அங்கே ரூமுக்கு போகிறாங்க. அப்போ ஆதி உடனே மரகதத்திட்ட சொல்கிறாங்க, இப்போ துரம் வந்ததுக்கப்புறமா நாங்கள் இங்கே வந்ததையோ பாரதி இங்கே இருக்கிறதே நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படிங்கும்போது, எதுக்கு தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் எல்லாம் ஒரு காரணமாக தான் அப்படிங்கிறாங்க. அப்போ மரகதத்துக்கு ஒன்றுமே புரியலை. ஆனாலும் ஆதி சொல்கிறத கேட்டுட்டு உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாரதி ரூமில் அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ அங்கே ஆதி வராங்க. வந்ததுமே பாரதியை சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போதே துரம் அங்கே பார்த்தோம்னா அவங்க திதி கொடுத்துட்ருக்குறாங்க. திதி கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அப்போ துரம் பாரதியை போட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மரகத சொல்கிறாங்க, இப்போ எதுக்கிட்ட நீ அவ்வளோ போட்டு திட்டிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் எல்லா பிரச்சனைக்கும் அவள் தானே காரணம், அவள் மட்டும் இந்த குடும்பத்துக்குள்ளே வராமல் இருந்திருந்துன்னா ஒரு வேளை வாசு உயிரோடு இருந்திருக்கலாம், எல்லாமே வேறு மாதிரிக்கு நடந்திருக்கும். அவளை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தானோ அதனால தான் வாசுவோட கதை முடிஞ்சு போச்சுது. இது மட்டுமா, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்கேயும் சேர்ந்து வாழலை, ஆக மொத்தத்தில் அவள் ஒரு ராசி இல்லாதவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதியை போட்டு திட்டிகிட்டு இருக்கவும், இது ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஆதி அப்படியே ஆக்ரோஷத்தோடு அவங்க கதவை திறந்துக்கிட்டு வராங்க. வந்ததுமே துரையை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பாரதியை பற்றி நீ இப்படிலாம் பேசுவோம் அப்படிங்கவும், இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இவங்க 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ ஆதி உடம்புல இருக்கிற வாசு வெளிவந்துட்டான் போலுக்கு அப்படிங்கவும், அப்போ துரை மரகதத்தை பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் எப்போ வந்தாங்க, இதை ஏன் நீ என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்கவும், ஆதி போட்டு துரையை போட்டு அடிக்கும் போது அப்போ பாரதியும் மரகதமும் சேர்ந்து தடுக்கிறாங்க. அப்போ உடனே மரகதம் சொல்கிறாங்க, எங்க பாரு பாரதி நீ ஆதி தம்பி அழைச்சிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லவும், உடனே பாரதியும் ஆதியை அவங்க அழைச்சிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஆதி கோவத்தோடு அங்கே வரவும், அப்புறமா பார்த்தோம்னா ஆதி நார்மல் ஆகுறாங்க. அப்போ உடனே பாரதி கிட்டே ஆதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நம்ம உங்கள் அத்தையை பார்க்கறதுக்காக தானே அவங்க வீட்டுக்கு போனோம், அப்புறமா எப்படி திரும்ப வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் அப்படி தான், நீங்கள் இதை பற்றி கேட்காதீங்க, நம்ம பேசாமல் வீட்டுக்கே போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அப்படியே திரும்பவும் ஆதி உடம்புல வாசு வந்துருந்தாங்க. வந்ததுமே காரை நிறுத்திருந்தாங்க. அப்போ பாரதிக்கு என்ன நடக்குன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஆதி அப்படியே கோவத்தோட அவங்க தள்ளி போய் நின்றுட்டு இருக்கவும் பாரதி பயத்தோடய வந்துட்டு இருக்கிறாங்க. வந்ததுமே பக்கத்தில் வந்ததுமே ஆதி ஆதின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே ஆதி திரும்புகிறாங்க. திரும்பினதுமே பாரதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆதி வாங்க நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படிங்கும்போது உடனே ஆதி உடம்புல இருக்கிற வாசு வெளியே வந்துருந்தாங்க. வாசு வந்ததுமே உடனே அவங்களுக்கு பாரதிக்கு தெரிஞ்சிருது, வாசு நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே, ஆமாம் பாரதி நான் தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற, உன் வாழ்க்கையை நீயே எதுக்காக நாசம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பாரதி கிட்ட கேட்கவும் உடனே பாரதி கண்கலங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. வாசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இங்க பாரு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குது, அதை எதுக்காக நீ தக்க வைக்கிறதுக்கு இல்லாம நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற, இப்ப பாரு ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாண ஏற்பாடுலாம் அங்கே நடந்துட்டு இருக்குது, இப்போ கூட நீ உண்மையை சொல்ல மாட்டியா, நீ எதுக்காக உண்மையை சொல்லாம நீ மறைச்சு வச்சுட்டு இருக்கிற, நான் போனதுக்கப்புறமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு ஆதியால் கிடச்சிது, ஆனால் அதையும் நீ இந்த மாதிரிக்கு பாதிலே நீ முடிச்சுக்கிட்டு வந்துட்டியே, இப்போ ஆதி உன் பக்கத்தில் இருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக என்ன காரணத்துக்காக நீ உண்மையை மறைச்சி வச்சுட்ருக்கிற, இங்கே பாரு நீ இப்போ ஆதிக்கிட்ட நீ எல்லா உண்மையை போட்டு நீ உடைக்கணும், அது மட்டும் இல்லாமல் அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இதுக்கு மேலே நீ ஆதியை பிரிஞ்சு நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே பாரதி அப்படியே துடிதுடிச்சு போயிருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா ஒரு பக்கம் வாசு
வந்து தாங்கிட்ட பேசுகிறத பார்த்துட்டு அவங்க கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆதிக்கிட்ட நம்ம உண்மையை சொன்னோம்னா ஆதியோட உயிருக்கே ஆபத்து. அது மட்டும் இல்லாமல் ஆதிக்கிட்ட நம்ம உண்மையை சொன்னோம்னா கண்டிப்பாக அவர் வந்து அவருடைய அம்மாவோட நிலைமைக்கு நான் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு என்னை பிரிஞ்சு போயிடுவார். இப்படி 2 காரணத்துக்காக தான் நான் ஆதிக்கிட்ட உண்மையை சொல்லாமல் நான் இது நாள் வரைக்கும் நான் மறைச்சி வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே வந்து அவங்க பாரதி நினச்சிட்டு இருக்கவும் அப்போ வாசு பேசுகிறத பார்த்துட்டு அவங்க கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. வாசு, நீ இவ்வளோ நாள் வந்து நீ ஆதிக்குள்ளே தான் நீ இருந்துட்டு இருக்கிறியா, அது தெரியாமல் நான் இருந்துட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பார்க்கும்போது வாசு வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாரு பாரதி, உன் வாழ்க்கைக்காக தான் நான் வந்து போராடிட்டு இருக்கிறேன். நீ வந்து இன்று மட்டும் வந்து நீ தனியாக இருக்கக்கூடாது. நீ வந்து ஆதிக்கிட்ட உண்மையை சொல்லாமல் மறைக்க ஆதி உன்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கிறான். அந்த மித்ராவுக்கும் ஆதிக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஆதி தான் உங்ககிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களா, இதுக்கு மேலே நீ எதுக்காக நீ மறைச்சிட்டு இருக்கிற, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ ஆதிக்கிட்ட உண்மையை சொல்லியே தீரணும் அப்படின்ட்டு வாசு வந்து அவங்க உடம்புல இருந்து மறைஞ்சிருந்தாங்க. அடுத்தது ஆதி வந்து வரவும் உடனே வந்து ஆதி வந்து பாரதி கிட்ட கேட்குறாங்க, பாரதி இப்போ எனக்குள்ளே யாரோ வந்த மாதிரி இருந்தது, எனக்கு என்ன ஆச்சுது, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நம்ம எதுக்காக இங்கே வந்துட்டோம், நம்ம உங்கள் அத்தை வீட்டில் தானே இருந்தோம், அப்புறமா எப்படி இங்கே வந்தோம், எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நீ உண்மையை சொல்லு அப்படின்னு பாரதி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கவும் பாரதி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இங்கே பாரு பாரதி, ஏதோ ஒரு உண்மை வந்து நீ மறைச்சி வச்சிருக்கிற, அந்த உண்மையை நீ சொன்னாதான் எனக்குள்ளே என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும், தயவு செய்து நீ உண்மையை சொல்லு அப்படிங்கவும் பாரதி வந்து நினைக்கிறாங்க. அதாவது வாசு சொல்கிறத கேட்டுட்டு நான் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறதுக்கா, இல்லைன்னா உண்மையை சொன்னாக்கி நீங்கள் என்னை விட்டுட்டு நிரந்தரமாகவே நீங்கள் போயிடுவீங்களே, நான் அதுக்காக நான் நினச்சி நான் கஷ்டப்படுறதுக்கா, இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பாரதி நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது என்னை மன்னிச்சிருங்க ஆதி, இப்போதைக்கு என்னால் வந்து எதுவுமே பேச முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறேன், தயவு செய்து வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஆதிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவங்க பாரதியை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. எங்கே பார்த்தோம்னா மித்ராவை தான் காட்டுறாங்க. அப்போ சுதாகர் வந்து மித்ரா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மித்ரா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும், இல்லை ஆதி இன்னைக்கு நம்ம வெளியே போகலான்னு சொல்லி கூப்பிட்டேன், ஆனால் என்கிட்ட முக்கியமான வேலை இருக்குது வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இப்போ என்னென்னா பாரதி அழைச்சிக்கிட்டு அவர் வந்து வெளியே போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இப்போ சுதாகர் வந்து சொல்கிறாங்க, என்ன மித்ரா ஒரு வேளை வந்து பாரதி ஆதிக்கிட்ட எல்லா உண்மையும் போட்டு உடச்சிருவாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கண்டிப்பாக உண்மையை சொல்ல மாட்டா அப்படிங்கிறாங்க. எதை வச்சு நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்படி அவ உண்மையை சொன்னாக்கி கண்டிப்பாக ஆதி வந்து நிரந்தரமாகவே வந்து பாரதி விட்டு பிரிஞ்சு போயிடுவார், அதனால தான் அவள் இத்தனை நாள் வந்து யார் என்ன சொன்னாலும் சரிதான் உண்மையை சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்கிறா. ஏன்னா ஆதி வந்து தன்னுடைய அம்மாவோட நிலைமைக்கு காரணம் பாரதி தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாரதியை மறக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணினார் அப்படின்னு சொல்லவும் உண்மையிலேயே அவங்க அம்மாவோட நிலைமைக்கு பாரதி தான் காரணமானு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே மித்ரா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எல்லா நிலைமைக்கும் நான் தான் காரணம், எனக்கு ஆதி கிடைக்கணும், ஆதி அடையிறதுக்காக நான் எந்த எல்லைக்குனாலும் நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மித்ரான்னு சொல்கிறேன் அப்படிங்கும்போது அதை சொல்ல வேண்டிய நேரத்தில் நான் சொல்கிறேன்னா இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காது அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா இப்போ பாரதி உண்மையை சொல்ல மாட்டாள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உண்மையை சொல்ல மாட்டா, அவள் உண்மையை சொன்னாலும் சொல்லாட்டாலும் சரிதான், ஆனால் ஆதி எனக்கு தான் கிடைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுது, பாரதி ஆதிக்கிட்ட உண்மையை சொல்லுவாங்களா, ஏன்னா வாசு வந்து ஆதிக்கிட்ட எல்லா உண்மையும் நீ சொல்லணும் அப்படின்னு பாரதி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அதனால உண்மையை சொல்ல வருவாங்களா, இல்லைனா வந்து எல்லா உண்மையும் ஆதிக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா ஆதி நம்மளை விட்டுட்டு நிரந்தரமாகவே புரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாரதி சொல்லாமல் மறைப்பாங்களா. எங்கே பார்த்தோம்னா அவங்க ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் ஆதி வந்து பாரதியோட கணவருக்கும் பாரதிக்கும் கல்யாணம் அதே மேடையில் நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி விறுவிறுப்பாகவே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் இந்த கதையில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.